கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? புரிஞ்சுக்கங்க. திடீர்னு ஒரு நாள் சாப்பாடு தண்ணி இல்லன்னா, அப்ப சாகும்போது சங்கரா, சங்கரா, சங்கரான்னு சொன்னா வராது. பசி எடுக்கலாம், தாகம் எடுக்கலாம், கண்ணீர் வருங்க. சில பேர் சோர்வு வரும், சில பேருக்கு தூக்கம் வரும், சில பேருக்கு டயர்டா இருக்கும். இயல்பா சொல்லணும். எவ்வளோ நேரம் சொல்லணும்னா, மூச்சுக்காத்து இருக்கிற வரைக்கும் சொல்லணும். இங்க பாருங்க மூச்சுக்காத்து இருக்கிற வரைக்கும்னா, உயிர் போற வரைக்கும்லாம் இல்ல. அத புரிஞ்சுக்கங்க. நமக்கெல்லாம் என்னன்னா, நெறைய பணம் செலவு பண்ணி, பெரிய குருநாதர்ட்ட போய் பெரிய பயிற்சி பண்ணிட்டு வந்தா தான் பெருசா இருக்கும்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. 3 எழுத்து மந்திர ஜெபம். அந்த 3 எழுத்து என்னன்னா, ஏ எல்லாரும் டைம தண்டமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, உருப்படியா எந்த காரியமும் யாருமே செய்யறது இல்லைங்க. புரிஞ்சுக்கங்க. 24 மணி நேரத்தில நம்ம நோயோட இருப்போமாமா, கோடிக்கணக்கா செலவு பண்ணுவோமா, இல்ல செத்தே போவோமாமா, ஆனா ஒரு பயிற்சியே செய்ய மாட்டேன்னு சொன்னா எப்படிங்க இருக்கு? ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். வாழ்க வையகம். நண்பர்களே, சாப்பாடு, தண்ணி இல்லாம வாழ முடியுமா? சோறு, தண்ணி இல்லாம வாழ்றது எப்படி? ஆமாங்க. இப்போ கேஸ் இல்லாம நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் இல்லையா? திடீர்னு ஒரே நாள்ல யாருமே எதிர்பார்க்கல. கேஸ் கிடைக்கல. இதே மாரி சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன செய்யறது? தண்ணி கிடைக்கலன்னா என்ன செய்யறது? ஆமாங்க. சாப்பாடு, தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக முடியும். நாம எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிருக்குன்னா, சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வோம். தண்ணி குடிச்சா தான் உயிர் வாழ்வோம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். வெறும் மூச்சுக் காத்த வச்சு மட்டும் உயிர் வாழ முடியும். இப்பல்லாம் தேவையில்லைங்க. ஒரு வேள மீண்டும் சொல்றேன் நல்லா கவனிங்க. 3ஆம் உலகப் போர் வரப்போகுதுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈரான் நடக்குதுங்க. நாளைக்கு இங்க வரக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஒரு வேள ஒரு வேள சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிடைக்கலன்னு உடனேயே நாமளே முடிவு பண்ணிருவோம். அவ்வளோதான். ஆமா. அப்படின்னு முடிவு பண்ணிருவேங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. சாப்பாடு, தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியும். அது எப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த அ பயிற்சி ஒரு பயிற்சி பண்ணா உயிரோடு வாழலாம். அந்த பயிற்சிக்கு பெயர் 3 எழுத்து மந்திர ஜெபம். அந்த 3 எழுத்து என்னன்னா, ஏ, யு, எம். தமிழ்ல ஆ, உ, இம். இங்க பாருங்க, பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்குங்க. ஆனா பெரிய லாபம். இந்த வீடியோ கண்டிப்பா முழுசா பார்த்து வைங்க. 1 நாள் தேவைப்படும். இது நீங்க திடீர்னு பாதியில பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா, தேடும்போது உள்ள கிடைக்காது. ஆமாங்க. சோறு தண்ணியே இல்லாதப்போ, இன்டர்நெட் மட்டும் இருக்குமா? அதனால முக்கியமான விஷயங்கள்லாம் இப்பவே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு வேள உங்களுக்கு ஒரு நாளைக்கு உதவி செய்யும். 3 எழுத்து மந்திர ஜெபம் செய்வதின் மூலியமாக சாப்பாடு, தண்ணி இல்லாமல் வாழலாம். ஏயுஎம் மெடிடேஷன் செய்வதன் மூலியமாக சோறு, தண்ணி இல்லாமல் வாழ முடியும். அதத்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அவசியம் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த பயிற்சி. மீண்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும். ஆமாங்க. ராக்கெட் அடுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தேன். யாருமே மதிக்கவே இல்ல. கேஸ் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே, ராக்கெட் அடுப்புன்னு நான் பேசின வீடியோ, அதுக்கப்புறம் எத்தன பேர் பார்த்தாங்க தெரியுங்களா? அதாங்க நம்ம ஒண்ணு சொல்லும்பொழுது, அதோட இம்பார்ட்டன்ட் யாருக்கும் தெரியல. தேவைப்படும்போது தெரியும். அதனால புரிஞ்சுக்கங்க. 3 எழுத்து மந்திர ஜெபம் செய்வதின் மூலியமாக சாப்பாடு, தண்ணி இல்லாமல் வெறும் மூச்சுக்காற்றை மட்டும் சுவாசித்து வாழ முடியும். அதுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 எழுத்து மந்திரம் என்னன்னா, ஆ, உ, இம். அவ்வளோதாங்க. சிம்பிள். அத எப்படி செய்யறது? அப்படின்னு உங்களுக்கு இப்ப சொல்லிக் குடுக்குறேங்க. மூச்சு காத்த உள்ள இழுக்கணும். ஆன்னு சொல்லணும் அவ்வளோதாங்க. மூச்சு காத்த உள்ள இழுத்துட்டு, ஆ மறுபடியும் மூச்சு காத்த உள்ள இழுத்துட்டு, ஊ மறுபடியும் மூச்சு காத்த உள்ள இழுத்துட்டு,
இன்ஹேல். இம். அவ்வளோதாங்க. பார்க்கறக்கு ஆ, ஊயும் மாரி இருக்கும். இதுக்குள்ள நெறைய நுணுக்கங்கள் இருக்கு. ஆமாங்க. இந்த நுணுக்கத்த இதுவரைக்கும் யாருமே சொல்லிக் குடுக்காத முக்கியமான நுணுக்கமெல்லாம் இப்ப நான் சொல்லி தர போறேன். நல்லா பொறுமையா கவனிங்க. முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கங்க. அதாவது இந்த பயிற்சி செய்யும்பொழுது எப்படி செய்யணும்னா, கஷ்டப்பட்டு மூச்சு காத்த இழுக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஃபோர்ஸா ஆ இப்படிலாம் செய்யக்கூடாது. கேஷுவல் இயல்பு. ஆமாங்க. சும்மா கேஷுவலா மூச்சு காத்து இழுக்கிறீங்க. அவ்வளோதான் சாதாரணமா இழுக்கிறீங்க. சொல்லும்போது இங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லக்கூடாது. ஆ அவ்வளோதான். நீங்க ரொம்ப நேரம் தம் கட்டி சொல்றதுனால நெறைய பலன் அப்படிலாம் கிடையாது. தம் கட்டி சொல்லவே கூடாது. புரிஞ்சுக்க. நான் தான் ரொம்ப நேரம் சொல்லிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அவார்டெல்லாம் குடுக்க போறதில்ல. இது வந்து ஒரு பயிற்சி. எளிமையான, இயல்பான பயிற்சி. இதில முக்கியமான விஷயம் இயல்பா இருக்கணும். மூச்சு காத்த இயல்பா இழுக்கணும். இயல்பா சொல்லணும். எவ்வளோ நேரம் சொல்லணும்னா, மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் சொல்லணும். இங்க பாருங்க மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும்னா, உயிர் போற வரைக்கும்லாம் இல்ல. அத புரிஞ்சுக்கங்க. உங்களால எவ்வளோ முடியுமோ. ஆ அவ்வளோதான். ஒருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் சொல்றீங்கன்னா பரவால்ல. ஒருத்தர் இன்னும் ரொம்ப நேரம் சொல்றீங்கன்னா பரவால்ல. ஒரு 4 பேர் சொல்லும்பொழுது, "அவரு ரொம்ப நேரம் சொன்னாருங்க. நான் கொஞ்ச நேரம் சொன்னேங்க." அப்படின்னு நெனைக்க வேண்டாம். உங்கனால எவ்வளோ முடியுமோ அது சொன்னா போதும். இங்க பாருங்க சொல்லும்பொழுது எப்படி சொல்லணும்னா, "ஆ" அப்படின்னு எடுத்தோனே ஃபோர்ஸா ஆரம்பிக்கக்கூடாது. மெதுவா. அதாவது ஒரு கிராஃப் மாரி பாருங்க. மெதுவா ஆரம்பிச்சு பீக்ல போயி, அப்புறம் மெதுவா கொண்டு வந்து நிறுத்தணும். ஆ. ஊ. இம். ஞாபகம் வச்சுக்கங்க. இயல்பா இழுக்கணும். இயல்பா சொல்லணும். உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லணும். மெதுவா ஆரம்பிச்சு சத்தமா போயி, மறுபடியும் மெதுவா வந்து முடிக்கணும். இதாங்க ரூல்ஸ். ஓகேங்களா? இத வந்து ஆ, உ, இம். ஆ, உ, இம்ன்னு தொடர்ந்து எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லலாம். ஆனா, முதல்ல சொல்லும்பொழுது கொஞ்சம் சத்தமா, ஸ்பீடா சொல்லணும். ஆ, உ, இம். இப்படி எதுக்கு இது சொல்றேன் பார்த்தீங்க, சில பேர் ரொம்ப ஸ்பீடா இருப்போம். மைண்ட் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இப்ப முதல்ல ஸ்பீட்லேருந்து ஸ்லோ பண்ணோம்னா, நம்ம மைண்ட் ஸ்லோவாயிடும் அதுக்காக. இல்ல நீங்க ஆரம்பத்துலேருந்தே ஸ்லோவா சொல்ல முடியும்னா சொல்லுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, ரொம்ப கோவமா இருக்கீங்க, ரொம்ப அப்படியே படபடப்பா இருக்கீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் முதல்ல ஸ்பீடா சொல்லணும். ஆ, ஊ, அப்படின்னு ஸ்பீடா சொல்லி, நீங்களே என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்டையும் அதாவது அ வால்யூம் உங்க சப்தத்தையும் குறைக்கணும். அந்த நேரத்த அதிகரிக்கணும். புரிஞ்சுங்களா? முதல்ல ஆ, உ, இம், ஆ, உ, இம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆ, உ, இம், ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு ராகமா ஆ, ஊ, அப்படி ராகமா மாறி ரொம்ப ஸ்லோவாயி, கொஞ்ச நேரம் கழிச்சு வாயிலருந்து சத்தமே வரக்கூடாது. மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஆ, உ, இம் சொல்லணும். அப்படியே சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு எதையுமே சொல்லாம அமைதியா இருக்கணும். இதாங்க இந்த பயிற்சியோட நுணுக்கங்கள். மீண்டும் சொல்றேன். இயல்பா மூச்சு காத்து இழுக்கணும். முதல்ல ஆ சொல்லணும், அப்புறம் ஊ சொல்லணும், அப்புறம் இம் சொல்லணும். சொல்லும் பொழுது மெதுவா ஆரம்பிச்சு சப்தமா போய் அதுக்கப்புறம் மெதுவா முடிக்கணும். அவங்கவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணா போதும். மத்தவங்கள கம்பேர் பண்ண வேண்டாம். நெறைய நேரம் சொல்லிட்டோம் கம்மியா அப்படின்னு கணக்கு கிடையாது. ஆரம்பத்தில சப்தமா கொஞ்சம் வேகமா சொல்ல ஆரம்பிச்சு, கொஞ்சமா ஸ்லோ பண்ணி, ஒரு ஸ்டேஜ்ல மனசுக்குள்ளேயே சொல்லி, அதுக்கப்புறம் நிறுத்திறணும். இந்த பயிற்சி இ கரெக்ட்டா எப்படி பண்ணணும்னா, 3/4 மணி நேரம் இந்த பயிற்சி பண்ணணும். ஆ, உ, இம்ம 3/4 மணி நேரம் சொல்லணும். முடிஞ்சா செல்ஃபோன்ல ஒரு அலாரம் வச்சுக்கலாம். இல்ல அப்ராக்ஸிமேட்டா.
செஞ்சுட்டு 1/4 மணி நேரத்துக்கு எதையுமே சொல்லாம உட்காந்துருக்கும். நிஷ்டை. நிஷ்டைன்னு தெரியுங்களா? ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கிறது. நிஷ்டை அப்படின்னா, தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் உள்ள நடுப்பட்ட இடம். 3/4 மணி நேரம் ஒரு பயிற்சி பண்ணிட்டு சும்மா இருந்தீங்கன்னா, நிஷ்டைக்கு போயிருவோம். இது ஒரு தத்துவம். அவ்வளோதாங்க. 3/4 மணி நேரம் பயிற்சி பண்றீங்க. 1/4 மணி நேரம் ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்துருக்கீங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு 2 கைய உரசி, கண்ணுக்கு மேல மசாஜ் பண்ணி, உள்ளங்கைய பார்த்து பயிற்சி முடிச்சுக்கிறீங்க. இது ஒரு பயிற்சி. இங்க பாருங்க, இது 3 எழுத்து பயிற்சி. இத 3/4 மணி நேரம் தான் செய்யணும், 1/4 மணி நேரம் தான் செய்யணுங்கிறது கிடையாதுங்க. இது ஒரு வேள டைம் இருக்குது, ஃப்ரீயா இருக்கீங்கன்னா, ஆரம்பத்தில 3/4 மணி நேரம் செய்யுங்க, 1/4 மணி நேரம் சும்மா இருங்க. இது பயிற்சி. அதுக்காக நீங்க பஸ்ஸில போயிட்டுருக்கீங்க. 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சும்மா இருக்கீங்க அப்படின்னா, 3/4 மணி நேரம் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு யோசிக்க வேண்டாங்க. அந்த 1/2 மணி நேரத்தில 10 நிமிஷம் செய்யலாங்க, 5 நிமிஷம் சும்மா இருக்கலாங்க. நோ ரூல்ஸ். இந்த பயிற்சி அமைதியான இடத்துல, சம்மணங்கால் போட்டு பத்மாசனத்தில, வஜ்ராசனத்துல உட்கார்ந்து முதுக நேரா வச்சு, கையில சின்முத்திரை வச்சு கண்ண மூடி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. பஸ்ஸில போம்போது பண்ணலாம், கார்ல போம்போது பண்ணலாம். புரிஞ்சுக்கங்க. வீட்ல இருக்கும்போது பண்ணலாம். எந்த இடத்திலும் செய்யலாம். எந்த சிச்சுவேஷன்லயும் செய்யலாம். எந்த வயது உள்ளவரும் செய்யலாம். எந்த நிலையிலும் செய்யலாம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம். எவ்வளவு தடவை வேண்டுமானாலும் செய்யலாம். நோ ரூல்ஸ். காலையில 4 மணிக்கு செய்யலாம். நைட்டு 12 மணிக்கு செய்யலாம். மதியம் 12 மணிக்கு செய்யலாம். 24 மணி நேரத்தில எப்ப வேணாலும் செய்யலாம். ஒரு நாளில் எவ்வளவு நேரம் செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு சக்தி கிடைக்கும். அந்த அளவுக்கு உணவின் தேவை குறையும். அந்த அளவுக்கு தண்ணீரின் தேவை குறையும். அந்த அளவுக்கு காற்றின் மூலமாக நாம் வாழ்வதற்கு பக்குவப்படுகிறோம், பழக்கப்படுகிறோம். ஆமாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் சாப்பாடு இல்ல. இப்ப கேஸ் இல்லாத மாரி. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லன்னா, திடீர்னு இந்த பயிற்சியெல்லாம் உடனே செய்ய முடியாதுங்க. எடுத்தோனே கார் எடுத்துட்டு ஹைவேஸ்ல ஓட்ட முடியுமா? எடுத்த உடனே நீங்க கம்மி மேல நடக்க முடியுமா? சமையல் எடுத்தோனே பண்ணிற முடியுமா? ஒரு பயிற்சி பண்ணணும்னா, முதல்ல கொஞ்சம் பிராக்டிஸ் வேணுமா இல்லையா? விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் பழக்கம் இருக்கணுமா இல்லையா? இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பழகி வச்சிருந்தா, ஒரு நாள் சாப்பாடு தண்ணி இல்லன்னா, ஓகே. நமக்கு தான் வித்த தெரியுமேன்னு சொல்லி, நம்ம இந்த வித்தைய செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. புரிஞ்சுக்குங்க. எனவே அவசியம் எல்லாருமே இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஒதுக்கி இந்த பயிற்சியை செய்து வாருங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். மறுபடியும் சொல்றேங்க, எப்ப வேணா செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க. என்ன செய்றதுன்னு தெரியலையா? உடனே நீங்க என்ன பண்ணலாம், அந்த ரூம்ல யாருமே இல்ல. தனியா இருக்கீங்க. யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆ ஓ அப்படின்னு செய்யலாம். இல்ல மனசுக்குள்ள செய்யலாங்க. மறுபடியும் சொல்றேன், எப்ப வேணா செய்யலாம். எவ்வளோ நேரம் வேணா செய்யலாங்க. எவ்வளவு செய்றோமோ அவ்வளவு லாபம். சரி, இது செய்யும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, இத தொடர்ந்து செய்துட்டு வர என்ன ஆகுன்னா, சாப்பிடவே தேவையில்லை. தண்ணீரே குடிக்க தேவையில்லை. பிரபஞ்சத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளும். ஆமாங்க. இந்த பிரபஞ்சத்தில எல்லாமே இருக்குதுங்க. அது எப்படி தண்ணி இல்லாம வாழ்றதுன்னு கேட்டா, தண்ணீங்கிறது என்ன? H2O. காத்துல H இருக்கு, O இருக்கு. இழுத்தா அது தண்ணியா கன்வெர்ட் பண்ணிக்குது. ஆமாங்க. யோசிச்சு பாருங்க. சுகர், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுக்கோட ஸ் அ அ கெமிஸ்ட்ரி கெமிக்கல் அந்த டெர்ம்ஸ் பாருங்க. வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு பாருங்க. CHNO அப்படிதாங்க இருக்கும். கார்பன் புரிஞ்சுக்கங்க. எல்லா பொருளும் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்ஸிஜன் சேர்ந்தது தான். எல்லாமே காத்துல இருக்குங்க. காத்துல ஆட்டோமேட்டிக்கா எடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, சாப்பிட தேவையில்லை, தண்ணி குடிக்க தேவையில்லை. இந்த பயிற்சியை செய்யும்போது என்னென்னமெல்லாம் உங்களுக்கு விளைவுகள் வரும்னு சொல்லிடுறேங்க. பக்க விளைவு இல்ல, விளைவுகள் புரிஞ்சுக்கங்க. இந்த பயிற்சி செய்யும்போது சில பேருக்கு பயிற்சி செய்யும் பொழுது மலம் வரும். போயிட்டு வாங்க. சில பேத்துக்கு சளி வரும். சிந்துங்க. சில பேத்துக்கு வேர்வை வரும். போய் குளிச்சுட்டு வாங்க. சில பேருக்கு டயர்டா இருக்கும். போய் தூங்குங்க. புரிஞ்சுக்கங்க. இந்த பயிற்சி செய்யும் பொழுது பசி எடுக்கலாம், தாகம் எடுக்கலாம், சில பேருக்கு கண்ணீர் வருங்க. சில பேர் சோர்வு வரும், சில பேருக்கு தூக்கம் வரும், சில பேத்துக்கு டயர்டா இருக்கும், சில பேத்துக்கு மலம் வரும், சில பேத்துக்கு யூரின் வரும், சில பேத்துக்கு ஐடியா வரும். பல வருடமா கிடைக்காத ஒரு ஐடியா வரும், பிசினஸ் ஐடியா வரும், குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு வரும், சளி வரும், வேர்வை வரும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கழிவுகள வெளியேத்துது.
ஆனா பயப்பட வேண்டாம். இந்த மாரி பயிற்சி பண்ணும்போது ஒருத்தருக்கு தாகம் எடுக்கும். இன்னொருத்தருக்கு பசி எடுக்கும். இன்னொருத்தருக்கு கண்ணீர் வரும். ஏங்க அவரு பண்ணும்போது கண்ணீர் வந்துச்சுங்க. எனக்கு வரவே இல்லைங்க. தப்பா பண்றேன்னு யோசிக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கு என்ன வருமோ அது வரட்டும். எனவே இந்த பயிற்சி செய்யும் பொழுது அ என்ன வருதோ அக்செப்ட் பண்ணுங்க. அத அக்செப்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எதுவுமே வராது. ஸ்டாப் ஆயிரும் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒண்ணும் வராதுங்க. அருமையான பயிற்சி. இத வாய் விட்டும் செய்யலாம், மனதுக்குள்ளேயும் செய்யலாம். கண்ணை மூடியும் செய்யலாம், கண்ணை திறந்தும் செய்யலாம். அது உங்க விருப்பம். எப்படி வேணா செய்யலாங்க. எனவே உடனடியா ஆரம்பிங்க. ஆமாங்க. இந்த சொல்லுவாங்க இல்லையா? சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்றான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? புரிஞ்சுக்கங்க. திடீர்னு ஒரு நாள் சாப்பாடு தண்ணி இல்லன்னா, அப்ப சாகும்போது சங்கரா சங்கரா சங்கரான்னு சொன்னா வராது. கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் எங்கன்னு பண்ண முடியாது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்லயே தெரிஞ்சு வச்சுக்கங்கங்கிறாங்க அதான். கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் வேண்டாம். கண் இருக்கும்போதே பண்ணு. சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்றியே, வாழும்போது சொல்லுன்னு சொன்னாங்களா இல்லைங்களா? அந்த மாரி பயிற்சிங்க இது. இப்பவே கத்து வச்சுக்கிட்டா, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். எனவே எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. யாருமே ஃப்ரீயாவே இல்ல. அதனால கொஞ்சம் பிஸி எல்லாம் தூக்கி போட்டுட்டு, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. நண்பர்களே, 3 எழுத்து மந்திரம். 3 எழுத்து மந்திர ஜபம். இதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆ, உ, இம். ஆ, உ, இம் புரியலங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ்ல ஏ-யு-எம். ஆமாங்க. ஒரு ஆங்கிலேயர்ட்ட போயிட்டு ஆ, ஊ, எம்ன்னா தெரியும். ஏ, யூ, எம் அப்டின்னா சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதனால ஏ-யு-எம் மெடிடேஷன் அப்படிங்கிற 3 எழுத்து மந்திர ஜெபம் அப்படிங்கிற இந்த தியானத்தை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே வந்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லங்கும்போது கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து ஆ, உ, இம் மட்டுமே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் பொழுது, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் வாழ முடியும். மீண்டும் கொஞ்ச நாள்ல சாப்பாடு, தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம அத நிறுத்திக்கலாம். எனவே இது ஒரு அவசியமான, அத்தியாவசியமான ஒரு பயிற்சி. நீங்களும் கத்துக்கங்க, செய்யுங்க. அது மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. பார்க்கறக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். செய்து பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும். என்ன கேட்டா இது சாப்பாடு, தண்ணி இல்லாம வாழ்றதுக்கான பயிற்சி மட்டும் இல்லைங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது 4448 வியாதிகளுக்கும் தீர்வாக இருக்கிறது. மனம் நிம்மதி அடைகிறது, புத்தி தெளிவடைகிறது, கழிவுகள் வெளியே போகிறது. எல்லாத்துக்குங்க. எளிமையான பயிற்சிங்க. படுத்த படுக்கையா இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலைஸ்ட்ல இருக்கீங்களா? பெட்ல இருக்கீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியலையா? கையில காசு இல்லையா? இல்ல என்ன பயிற்சின்னு தெரியலையா? சிம்பிள். ஆ, ஊ, இம். ஏங்க யோசிச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் 10 நாள் படுத்து கிடக்குறாங்கங்க. பில் அவ்வளோ கட்டுறாங்கங்க. டிவி போட்டுட்டு, ஏசி போட்டுட்டு உள்ள உட்கார்ந்துட்டுருக்காங்க. 24 ஹவர்ஸ் நெகட்டிவா நெனச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி நோய் குணமாகும்? அதுக்கு பதுவா, ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க ஓகே. அங்க உட்கார்ந்து ஆ, ஊ, இம், ஆ, ஊ, இம்ன்னு சொல்ட்டே இருந்தா, என்ன கேட்டா 48 ஹவர்ஸ் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடலாங்க. இந்த பயிற்சிய படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க, பல வருட நோய் இருக்கிறவங்க, ஏங்க 24 மணி நேரம் இருக்குதுங்க. எல்லாரும் டைம தண்டமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, உருப்படியா எந்த காரியமும் யாருமே செய்யறது இல்லைங்க. புரிஞ்சுக்கங்க. 24 மணி நேரத்தில நம்ம நோயோட இருப்போமாமா, கோடிக்கணக்கா செலவு பண்ணுவோமா, இல்ல செத்தே போவோமாமா, ஆனா ஒரு பயிற்சியே செய்ய மாட்டேன்னு சொன்னா எப்படிங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மச்சான் கேன்சருங்க. நான் உடனே பதறி போய் ஓடி போய் உட்கார்ந்துட்டு அவர்ட்ட இதெல்லாம் பேசலான்னு போனப்போ, "இப்ப வேண்டாம். நீ போயிட்டு அடுத்த வாரம் வான்னாரு." அடுத்த வாரம் ஃபோன் பண்ணா, "நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். 1 மாசம் கழிச்சு வான்னு" சொன்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இறந்து போயிட்டாருங்க. அதாவது நம்ம நேர்ல போயி எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு தயாரா இருக்கும் பொழுது கூட, கேட்கறக்கு நேரம் இல்லாம இறந்து போனவங்க எத்தனையோ பேருங்க. எனவே இது ஒரு அருமையான பயிற்சி. நான் சொல்லும்பொழுது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். கண்டிப்பாக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பயிற்சி. மீண்டும் சொல்கிறேன், உண்மை எப்பொழுதும் மிக எளிமையாக இருக்கும். நமக்கெல்லாம் என்னன்னா, நெறைய பணம் செலவு பண்ணி, பெரிய குருநாதர்ட்ட போய் பெரிய பயிற்சி பண்ணிட்டு வந்தா தான் பெருசா இருக்கும்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. உண்மை மிகவும் எளிமையானது. இந்த எளிமையான பயிற்சியை தொடர்ந்து இப்பொழுதிருந்தே செய்து வாருங்கள். திடீரென ஒரு நாள் சாப்பாடு தண்ணி இல்லைன்னா கூட நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். சரி பயிற்சி செய்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் விடுங்க. அன்னைக்கு சொல்லிக் குடுத்தாங்கல்ல. அந்த அந்த நம்பிக்கை வந்தாவே நம்ம பொழச்சுக்கலாம். எனவே 3 எழுத்து மந்திர ஜெபத்தை தொடர்ந்து இப்பொழுதே ஆரம்பியுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.
நினைச்சதை அடையிறது எப்படி, வெற்றி பெறது எப்படி. அதாவதுங்க ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு. இது சம்பந்தமா நானு 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பலவிதமான கோணங்கள்ல பலவிதமான எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா பல பேருக்கு புரியல, நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஆங்கிலத்துல ரோண்டா பைன் இருக்காங்களோ, நம்ம ஊர்லங்க தம்மண்ண செட்டிங்க. அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றியடைவு சம்பந்தமாங்க. அவர் எங்க எல்லாருக்கும் குருநாதர் அவரு தாங்க, தம்மண்ண செட்டி. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால ரோண்டா பைன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள் இதெல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட். அதாவது சீக்ரெட்டை முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு 8வது மாசம் 8வது நாள் 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் கிளாஸ் அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ஒளிபரப்பாகும், மற்ற நேரத்தில் பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா, இப்ப 8 மணிக்கு ஈவினிங் ஓபன் ஆகுதுன்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் 1888 ரூபாய். ஆமாங்க, இந்த வகுப்புல நீங்க பதிவு பண்ணணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் வகுப்புல, அதாவது ஆன்லைன் புக்கிங் செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன்.